Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். எல்லாம் சொல்லுங்க, ஞானமுள்ள இருதயத்தை. 12ஆம் வசனம் பாருங்க, பதில் சொல்றார் கர்த்தர், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஆங்கிலத்தில் எப்படி வருது? I have given you a wise and understanding heart. கர்த்தாவே, நீர் எனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு இருதயத்தை தாரும். a wise and understanding heart. சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும். எந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு? தேவன் எல்லாரை விட பெரிய ஞானியாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் என்ன தீர்மானங்களை எடுக்க வேண்டியது, நான் என்ன செய்ய வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும், இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு காண்பிக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். என்னுடைய சிக்கலான பிரச்சனைகளில் சரியான தீர்மானத்தை எடுக்க அவர் எனக்கு உதவுகிறார். அப்போ அதுதான் கேட்குறான், எனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம்னா ஞானமும் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் எனக்கு தாருன்னு கேட்குறான். எதை கேட்குறான்? இந்த வெளிப்பாட்டின் அறிவை தான் கேட்குறான். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி 19ஆம் வசனம், அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள், நல்லா தான் சொல்லுங்களேன், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லியிருக்கிறது, that your heart may be flooded with light. உங்களுடைய உள்ளத்திலே வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்பட வேண்டும், வெளிச்சத்தால் நிரப்பப்பட வேண்டும். அங்கு இருள் இருக்கக்கூடாது. அங்கு தேவனுடைய காரியங்களை நீங்கள் திட்டவட்டமாக காண வேண்டும். தேவனுடைய நோக்கங்களை, திட்டங்களை, தேவனுடைய தீர்மானங்களை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய எண்ணங்களை நீங்கள் தெளிவாய் கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இங்கே இருக்கிற விசுவாசிக்கு வந்துட்டா கர்த்தருடைய காரியங்கள் விளங்கிடும். அப்போ நமக்கு தாறுமாறாய் நடக்கிற சூழ்நிலைகளுக்கு எதிராக நாம் நின்று, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்முடையது எதுன்னு, நமக்கு அவர் வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டார் நம்முடையது எதுன்னு. அப்போ தான் அந்த கட்டுங்கள் கட்டப்படும், கட்டவிழுங்கள் கட்டவிழ்க்கப்படும் சொல்லியிருக்குது. அப்போ தான் அதை செய்வோம். இல்லைன்னா அந்த கட்டுங்கள் கட்டப்படும், கட்டவிழுங்கள் கட்டவிழ்க்கப்படும்ன்றது யாருக்குமே விளங்கவே விளங்காது. அப்போ கட்டுகிறது கட்டவிழ்க்கிறதுன்றது தான் அந்த விசுவாசியின் அதிகாரத்தில் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அப்போ அதை திறம்பட செய்வதற்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக காரியங்களை விளங்கிக் கொள்ளணும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகணும். இப்போ பாருங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1:9, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். அதை தான் கேட்குறான் பாருங்க. சாலமன் கேட்குறது என்ன? உம்முடைய சித்தத்தை நான் அறிய வேணும். பிரச்சனைன்னு வந்ததுன்னா இதில் உம்முடைய சித்தம் என்ன, இதில் எது உண்மை எது பொய், யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறா. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை நடத்தி பாருங்கள், இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு அதிகாரியாக இருந்து பாருங்கள், ஏதாவது அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள இதில் இருந்து பாருங்கள், ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இவர் அவர் மேலே சொல்லுவார், அவர் இவர் மேலே சொல்லுவார். அவர் இது தாங்க கரெக்டு, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் பாரு. அடுத்தவர் இல்லைங்க அதை நம்பவே நம்பாதீங்க, நான் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன், இதுதான் உண்மை பாரு. ஹலோ, இருக்கீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? உணர்வுள்ள ஞானமுள்ள இருதயம் இல்லைன்னா தலையை உட்காந்து பிச்சுக்க வேண்டியதான். சில சொல்கிற மாதிரி தலையை பிச்சுக்கலாமான்னு இருக்குதுங்க. பிச்சுக்காதீங்க. என்ன பண்ணணும்? ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். யார் சொல்கிறது கரெக்டு, யார் சரியான ஆள், யார் ஒழுங்கான ஆள், யார் பேசுகிறது உண்மை, இதில் எது உண்மை, இது எது உடைய சித்தம், இது நான் எதை செய்ய வேணும், நான் எதை பின்பற்ற வேணும். ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறோம், இவர் சொல்கிறதையும் கேட்டுக்குவோம், அவர் சொல்கிறது எல்லா நியாயத்துக்கும் அவர் சொல்கிறத மட்டும் கேட்குறது இல்லை. எல்லாத்தையும் கேட்டு குழம்பி போகிறது, ஆனால் அவர் சொல்கிறத மட்டும் கேட்குறது இல்லை. ஆகவே தான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என்னுடைய கம்பெனியை சரியாக நடத்துவதற்காக, என்னுடைய வீட்டை நான் சரியாக நடத்துவதற்காக, என்னுடைய சபையை நான் சரியாக நடத்துவதற்காக, என்னுடைய காரியங்களை நான் சரிவர வெற்றிகரமாக செய்வதற்காக ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். காரியங்களை புரிந்து கொள்ளும், உடைய சித்தம் எனக்கு விளங்க வேணும், உடைய நோக்கம் தெரியணும், உடைய எண்ணம் எனக்கு தெரியணும், யார் என்ன அப்படின்றது புரியணும். நான் சொல்கிறேன், புரிய வைப்பார் கர்த்தர், தெரிஞ்சிடும் க்ளீனாக.
ஒருத்தர் சொல்கிறார், நான் என்னங்க சாலமோனா ஞானியான்னு. சாலமோன்டி ஞானம் அவர் கேட்டார், கொடுத்தாரு. நீங்கள் கேட்டிங்களா? சாலமோனா நானான்னு மட்டும் சொல்ல தெரியுது. நம்ம கேட்டோமா? நம்ம கேட்டால் கொடுக்குறாரு. நம்ம என்னென்னத்தையே கேட்குறோம், ஆனால் இதை மட்டும் கேட்குறது இல்லை. ஆனால் இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த உலக பிரகாரமான அறிவு என்பது ஐம்புலன்கள் மூலமாக வருது. அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதில் 2 பிரச்சனை இருக்குது முக்கியமாக. ஒன்று, இப்போ காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தான் தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. 2 பிரச்சனை இருக்குது முக்கியமாக. என்னென்னா, சொல்கிறதுல எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் சொல்கிறதுல சரியான ஆளாக இல்லாமல் இருக்கலாம். எதை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது வெளியே வராமல் இருக்கலாம். எதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை துல்லியமாக சொல்ல முடியாமல் எனக்கு போகலாம். ஏனென்றால் நான் ஒரு மனுஷன் தானே, எனக்கும் சில காரியங்களில் அவ்வளோ தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஆகவே நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அது என் வாயில் சரியாக வராமல் இருக்கலாம். இன்னொன்று, கேட்குறாளில் பிரச்சனை. கேட்குறாளில் என்ன பிரச்சனைனா, அவங்க கேட்குறதுல பிரச்சனை இருக்கலாம். இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி பிரசங்க கேட்டு போவாங்க, வெளியே போய் என்ன சொல்லுவாங்க, அவர் அதான் சொன்னார், ஆனால் அவர் சொல்லவே இல்லை. அது எங்கிட்டே ஒருத்தர் வந்து சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்படி சொல்லி. நான் எப்போ சொன்னேன்னு கேட்டேன். அது இது சொன்ன மாதிரி இருக்குதுங்க ஐயா, நீங்கள் அப்படி புரிஞ்சிருக்கீங்க ஐயா, நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டீங்களே ஐயா. நீங்கள் அப்படி கேட்டீங்க ஐயா, நான் சொல்லலை ஐயா. ஒருவேளை நான் சொன்னதில் சரியில்லை போல இருக்குது, அது உங்களுக்கு அப்படி தப்பாக வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குது. அப்போ இந்த உலக பிரகாரமான அறிவு இஸ் அ ஃப்ளாட் அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ளாட் நாலேஜ். அதில் வந்து குறைவுள்ள அறிவாக இருக்கிறது. அந்த குறைவு எங்கிருந்து வருகிறது? இந்த அறிவை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால, பார்த்து புரிஞ்சுக்கிறதுனால, அல்லது இந்த ஐம்புலன்கள் உதவியெல்லாம் பெறுகிறதுனால இதில் பல ஃப்ளாஸ், பல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனா அதை சொல்கிற ஆள் சரியாக சொல்லாமல் இருக்கலாம், அல்லது கேட்ட ஆள் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். பாருங்கள், 3 வித்தியாசமான கலாச்சாரத்திலேருந்து, 3 வித்தியாசமான பின்னணியிலேருந்து 3 பேரை கொண்டாந்து ஒரே ஒரு காரியத்தை காமிங்க பார்ப்போம். காட்டி இது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 பேரும் 3 ஐடியா சொல்லுவாங்க இது என்னன்னு. ஏன்னா அவங்க கலாச்சாரம், அவள் வளர்ப்பு, அவளுடைய எண்ணங்கள், அவர்களுடைய அப்ரிங்கிங் எல்லாம் வந்து அவர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்ம வெறும் இந்த கண்ணுனால் பார்க்கறது இல்லை. எதனால் பார்க்குறோம்? நம்முடைய மனதினால தான் பார்க்குறோம். நம்ம கண்ணுனால் பார்க்கல, எதனால் பார்க்குறோம்? மனதினால பார்க்குறோம். சிலர் சொல்கிறாங்க, அவர் நல்லவரே இல்லைங்க. அவர் நல்லவரே இல்லைன்னா இவருக்கு அவர் நல்லவராய் தெரியலன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அவர் நல்லவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் நல்லவரா தெரியும். எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியும், கரெக்டு. தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய பின்னணியிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய எண்ணத்தின்படி பார்க்குறீங்க, உங்களுடைய சிந்தையின்படி பார்க்குறீங்க. இதே இன்னொரு ஆளை கேட்டால் சார், அவர் ரொம்ப நல்லவருங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. அவர் எப்படி பார்க்குறாரு? அவர் வேறு விதமாக பார்க்குறாரு. எல்லாம் அவருடைய பின்னணியிலிருந்து, அவர்கள் எந்த கலாச்சாரத்திலேருந்து வந்தாங்க, எந்த பின்னணியில் இருந்தாங்க, அவருடைய எந்த அனுபவம், இதை வச்சு தான் பார்க்குறாங்க. இதுதான் உலக பிரகாரமான அறிவு. உலக பிரகாரமான அறிவில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது என்பதை பார்க்கணும். நம்ம பார்க்குற விதமே ஒரு நாள் ஒரு விதமாக பார்க்குறோம். ஆகவே தான் நான் சொல்கிறேன், அது சத்தியம் அல்ல. நீங்கள் ஒரு விதமாக பார்க்குறீங்க, அவர் ஒரு விதமாக பார்க்குறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த செமினரி பைபிள் காலேஜ் எல்லாம் போயின உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து மார்க்கன் வியூ, இது லூக்கன் வியூ, இது ஜோனன் வியூ, இது யோவானுடைய கருத்து, இது மார்க்கனுடைய கருத்து, இது பவுலனுடைய கருத்து, இது வந்து பேதுருவினுடைய கருத்து. நான் ஒருத்தர் கேட்டேன், உங்கள் கருத்து என்னங்க? ஏன்னா அதையும் சேர்த்துங்க வேணா. எல்லாம் சொல்லி முடித்த பிறகு தேவன் சொல்கிற கருத்து என்ன, அதை யாரும் சொல்லி தரதில்லை. நான் உங்களுக்கு மார்க்கனுடைய கருத்தையும் லூக்காவுடைய கருத்தையும் யோவானுடைய கருத்தையும் சொல்ல வரல. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை வெளிப்பாட்டின் மூலமாய் பெற்று தேவனுடைய ஆவியான உதவியை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறேன். ஏனென்றால் மார்க்கு சொன்னது, லூக்கா சொன்னதெல்லாம் ஒன்று அது முக்கியம் கிடையாது. அவர்கள் மூலமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, அதை அறியத்தக்கதாக ஞானமும் விவேகமுள்ள ஆவி நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் பிரச்சனை. பாருங்கள், இன்றைக்கி போய் எல்லாம் செமினார்லாம் படிச்சுட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் இந்த ஞானமும் விவேகமுள்ள ஆவி இல்லை. என்ன சொன்னார் கர்த்தர், என்ன சொல்கிறார், கர்த்தருடைய சித்தத்தை ஜனங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியல. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றதை வெட்ட வெளிச்சமாக அறிவிக்க முடியாமல் இருக்கிறது, ஜனங்களுக்கு அது புரிய முடியாமல் இருக்கிறது. இருக்கீங்களா?
அப்போ உலக பிரகாரமான அறிவு குறைவுபட்ட அறிவு. அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி விஞ்ஞான புஸ்தகத்தெல்லாம் திரும்ப எழுத வேண்டியதாக இருக்குது. விஞ்ஞான புஸ்தகம் ஐயோ அது 1970 அது கதெல்லாம் மாறி போச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குதுங்க, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது 2005 அதை படிங்கன்றாங்க. ஏங்கன்னா அதில் சில தப்புங்கள்லாம் இருக்குது. முன்ன அப்படி நினச்சாங்க, இப்போ இப்படி நினைக்கிறாங்க. நீங்கள் பேப்பரில் பாருங்கள், ஒரு ஆள் சொல்கிறாரு ஆட்டுக்கறி சாப்பிடாதீங்க, ஒரு பெரிய ஆர்டிக்கல். அடுத்த வாரம் பார்த்தா என்னோட ஆட்டுக்கறி நல்லது உடம்புக்கு. இவரும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு, இவர் எழுதுகிறாரு. ஒரு பேப்பரில் பார்த்தேன் குடிக்கிறவர்கள் சீக்கிரம் சாகிறார்கள் அப்படின்னு இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம் சொன்னதுக்கு. அடுத்த வாரமே இன்னொருத்தர் எழுதுகிறாரு குடிக்கிறது நல்லது, கொஞ்சம் அளவாக குடித்தா. இது என்ன அது? ஒருத்தர் போன வாரம் தான் சொல்கிறாரு குடிக்கிறது கெட்டது, இப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு குடிக்கிறது. இவங்களை யாரை நம்புறது? அதனால தான் பைபிளை படிக்கிறது பெட்டர். இவங்களுக்கே தெரியல. இவங்க போன வாரம் நினச்சாங்க குடிக்கிறது கெட்டது, இந்த வாரம் கண்டுபிடிச்சிருக்காங்க குடிக்கிறது நல்லதுன்னு. அடுத்த வாரம் என்ன கண்டுபிடிப்பாங்களோ யாரு கண்டா? இதுதான் உலக பிரகாரமான அறிவு. இந்த உலக பிரகாரமான அறிவோடு தேவனுடைய வெளிப்பாட்டின் அறிவை ஒப்பிட்டு பாருங்கள். இந்த உலக பிரகாரமான அறிவில் அறிந்து கொள்றதுலையும் பிரச்சனை இருக்குது, அறிந்து கொள்ளதை மற்றவர்களுக்கு சொல்லித்தர்றதுலையும் பிரச்சனை இருக்குது, கேட்குற ஆள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது, சொல்கிற ஆள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. ஆகவே உலக பிரகாரமான அறிவு குறைவுபடுகிற அறிவாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அறிவு, வெளிப்பாட்டின் அறிவு அப்படி இல்லை. ஏனென்றால் சொல்லி தர்றவர்கிட்டையும் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அவர் தேவ ஆவியானவர், அவர் தவறாத விதத்தில் சொல்லி தர்றாரு. புரிந்து கொள்ளுகிறவர்கிட்டையும் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அவனுக்குள்ளாகவும் அதே ஆவியானவர் இருந்து கொண்டு புரிந்து கொள்ளும்படியாய் வைக்கிறார். அப்ப சத்தியத்தை நான் தெரிந்து கொள்ள முடியும், என்னதான் உண்மை. அப்ப இந்த உலக பிரகாரமான அறிவை காட்டிலும் தேவன் கொடுக்கிற அறிவு, இந்த வெளிப்பாட்டின் அறிவு ரொம்ப முக்கியம். பாருங்க, இது ரொம்ப அவசியம் நமக்கு. இதுதான் நம்ம தெளிவான பாதையில் நடத்த முடியும். நம்ம எல்லாம் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடம் போய் காலேஜ் எல்லாம் போய் இந்த உலக பிரகாரமான அறிவை கற்றுக்கொள்கிறோம். சில நல்ல காரியங்கள்லாம் கற்றுக்கொள்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையே சார்ந்து வெறும் அதை தான் சார்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் தவறான தகவல்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எவ்வளவு சிறந்தவர்களாக வாழ முடியுமோ அவ்வளவு சிறந்தவர்களாக அந்த சென்ஸ் நாலேஜை கொண்டு வாழ முடியாது. சிறந்த வகையில் வாழணுமா? கர்த்தர் உங்களை எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார், அந்த வகையில் நீங்கள் வாழ வேணுமா? அப்படி வாழணும்னா வெளிப்பாட்டின் அறிவு வந்தால் தான் அந்த அளவுக்கு நாம் உயர முடியும். ஏனென்றால் இது துல்லியமான அறிவு, எக்ஸாக்ட் நாலேஜ். கொலோசியர் 1:9 சித்தத்தை அறிகிற அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நாலேஜ் என்று வருது ஆங்கிலத்தில், அறிகிற அறிவு. இந்த அறிவு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? எக்ஸாக்ட் நாலேஜ் என்று அர்த்தமாகிறது. இட் இஸ் எக்ஸாக்ட் நாலேஜ். சித்தத்தை அறிகிற அறிவு எக்ஸாக்ட் நாலேஜ் என்று சொல்லப்பட்டிருக்குது. எக்ஸாக்ட் நாலேஜ்னால் இதில் தவறு ஏற்பட முடியாது. ஏனென்றால் the Holy Spirit is not crippled in his ability to speak and your spirit is not crippled in the ability to hear. பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக ஆக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்களுக்குள்ளாக இருக்கிற உங்கள் ஆவி, மறுபடியும் பிறந்த இந்த ஆவி, புது சிருஷ்டியாக இருக்கிற இந்த ஆவி, இதுவும் புரிந்து கொள்ள ஏற்றதாக இருக்கிறது. அவர் சொல்கிறத அப்படியே பிடித்து கொள்ள ஆற்றலுடையதாய் உங்களுடைய ஆவியும் இருக்கிறது. ஆகவே தான் ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள்ளாக இந்த தகவல்களை நமக்கு கொடுக்க வேண்டும். இப்படி தான் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். அப்படி தான் பாருங்கள், வசனத்தை வாசிக்கிறாங்க, நிறைய பைபிளை வாசிக்கிறாங்க. அநேகருக்கு இது வெறும் வாக்குத்தத்தமாக இருக்குது. கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கார், நடக்குமோ நடக்காதோ என்னமோ ஏதோ, ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஜெபம் பண்ணியிருக்க இன்னும் ஒன்றும் காணோம், இப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர். நிறைய கிறிஸ்தவங்களை கேட்டிங்கன்னா அப்படி தான், ஏதோ ப்ராமிஸ் இருக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராமிஸே கிடையாது, அது என்னுடையது ஆகிவிட்டது. வெளிப்பாட்டின் அறிவுக்கும் இதுதான் வித்தியாசம். நான் இதை ப்ராமிஸாக நினைக்கிறது இல்லை, இதை ரியாலிட்டியாக எண்ணுகிறேன். நான் சுகமானேன் என்பது ஒரு ப்ராமிஸ் இல்லை, அது ரியாலிட்டி, அது நடந்து விட்டது, அது என்னுடையது. சுகம்தான் என்னுடையது. என்னுடைய தேவையில் அவர் சந்திக்கிறார், அவருடைய நிறைவின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார்ன்றது ப்ராமிஸ் கிடையாது, சந்திப்பேன்னு சொல்லலை. அது அப்படி தான் ரியாலிட்டி. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படி தான் அது. அப்போ வெளிப்பாட்டின் அறிவுக்கும் இதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். வெளிப்பாட்டின் அறிவு என்கிறது இந்த ப்ராமிஸ் என்கிற நிலையை தாண்டி போய் ரியாலிட்டி ஆக்கிடுது. வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போ இனிமேல் வாக்கு தத்தங்கள் கிடையாது, ஆமென்றும் ஆயிடுச்சு. கிடைக்குமா கிடைக்காதா?
ஆண்டவர் சித்தம் என்னவோ அப்படி கிடையாது. ஆண்டவர் சித்தம் தான் சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆகிவிட்டது. இனிமேல் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இது என்னுடையது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. பரலோகம் அதை எழுதி வைத்து விட்டது. இப்படிதான் சொல்லி பரலோக சட்டம் அதை எழுதி வைத்து விட்டது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்படி எழுதி இருக்கிறபடினால நான் என்ன பண்றேன், இன்னைக்கு அதில் நிற்கிறேன். அதற்கு மாறான எல்லாவற்றையும் கட்டுகிறேன். அதற்கு ஏற்ற எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில கட்டவிழ்கிறேன். ஆமென். அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிறேங்க, பணம் கர்த்தர் அனுப்புவார்னு நம்புறேங்க, அப்படி கிடையாது. பணத்தை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பணத்தை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. எல்லா பணத்தையும் பேங்க்கில் போய் செக்கை கொடுத்து காசை கேட்குற மாதிரி. அது ஹலோ, பேங்க்கில் போய் உங்களுக்கு காசு இருக்கும்போது ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தால் பாருங்களேன், எவ்வளோ தர முடியும் இன்றைக்கி, அப்படியே கேட்பீங்க. உங்களுக்கு அங்கே 1 லட்ச ரூபா உட்காந்துட்டு இருக்கும்போது போய் என்னத்துக்கு கெஞ்ச வேண்டியது இருக்குது? எழுதி சைனை போட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா டங்குன்னு மணி அடிச்சோன்னா போய் நீட்டினோன்னா காசை கொடுக்குறாங்க. ஹலோ, செக்கை எழுதி வித்ட்ரா பண்ணுறது தான் நம்முடைய ஜெபம். ஜெபம் என்கிறது அங்கே போய் பார்க்கலாம், கர்த்தருக்கு சித்தமோ என்னவோ, யார் கண்டா கர்த்தருக்கு பிரியமானா கொடுக்கட்டும் பிரதர். நீங்கள் பேங்க்கில் போய் உங்களுக்கு பிரியமானா கொடுங்க அப்படி நான் கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்கன்னு சொல்லி எழுதி கையெழுத்தை போட்டு கையில் கொடுத்து அவங்க மரியாதையோடு எடுத்து கொடுத்துட்றாங்க. உங்கள் காசுங்க, அது உங்களுக்கு சொந்தமானது. இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன சொந்தமாக இருக்குதுன்னு தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பினால் உங்களுக்கு தந்தருளின அவருடைய கிருபை உங்களுக்கு தந்தருளின எல்லாம் உங்களுக்கு புரிந்து விட்டதா? உங்கள் கண்கள் அதை கண்டு விட்டதா? உங்கள் காதுகள் அதை கேட்டு விட்டதா? உங்கள் மனதுக்கு அது புரிந்து விட்டதா? உங்கள் உள்ளங்கள் வெளிச்சம் அடைந்திருக்கிறதா? என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது விளங்குதா? விளங்கினால் நீங்கள் கேட்கிறதே விசுவாசியின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி கேட்பீர்கள். விளங்கினா நீங்க கட்டுவீர்கள். அதுக்கு எதிராக வர்றத பணம் எடுக்க போறீங்க. எடுக்க போனோடனே அங்க இருக்கிற யாராவது ஒரு ஆள் வந்து உன்னை பார்த்தா உன்கிட்ட காசை தருவாங்களா என்னன்னு தெரியலப்பா, போ போ ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னா வந்துடுவீங்களா நீங்க? ஹலோ, நான் அந்த என்ன நீ போப்பா, நீ முதல்ல எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ போ. எனக்கு தருவாங்களா தரமாட்டாங்களான்ற சந்தேகமே கிடையாது. நான் வாங்கி கொண்டு போக வந்திருக்கிறேன், முறையோடு எழுதி கொடுத்துருக்கிறேன். இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ பிரசங்கம் கேட்கும்போதே கரெக்டாக கேட்கணும். சிலர் சொல்லுவாங்க, என்ன நினச்சிட்டு கேட்ட உடனே கிடைச்சிருமா? சொல்லியிருக்குது, கேளுங்கள் கொடுக்கப்படும். எதுக்கு நீ 7 நாள் உபவாசம் போடு? அது எங்கே சொல்லியிருக்குது? இதுதான் வேணாங்கிறது. கேளுங்கள், ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி கிவன் அண்ட் யூன்னு சொல்லியிருக்கிறத ஃபாஸ்ட் அண்ட் இட் ஷால் பி கிவன் அப்படி ஆக்கக்கூடாது. கதையை மாற்றக்கூடாது. கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றத கஷ்டமாக ஆக்கி அவ்வளோ லேசாக கிடச்சிருமா உனக்கு? நாங்கள்லாம் எவ்வளோ தவம் கிடந்தோம் தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கெஞ்சி 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 கடைசியில் ஆண்டவர் கொடுத்தார். இது இந்த ஆள் சென்ஸ் நாலேஜ் ஆள், இந்த ஆளுக்கு அறிவில் விளங்கலைன்னு அர்த்தம். நம்முடைய அறிவுக்கு விளங்கிவிட்டால், ஞானத்தின் தெளிவு அளிக்கிற ஆவி நமக்கு வந்து விட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் நீங்கள் எதையும் என் நாமத்தில் கேட்டதில்லை, இப்பொழுது என் நாமத்தினாலே பரலோக பிதாவை கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு பரலோக பிதா தருவார். எழுதியிருக்கா இல்லையா?